guys, எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது DXA Vlogs. நம்ம சப்ஸ்கிரைபரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ரூம் டூர் காட்ட சொன்னார். ஸோ அதனால தான் இந்த வீடியோ நானும் ரொம்ப நாளாக போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஃபைனலாக ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ போட்டால் தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டைம் வேஸ்ட் பண்ணாமல் சர்ன்னு நம்ம ரூம் டூருக்குள்ளே போயிடலாம். ஏசி ஷார்ட்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூம் அவுட்டோர். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் போட்டுருந்தேன். அதையும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் ஷார்ட்ஸாக சொல்லிட்டு இருப்பேன். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெல்லு வந்து இங்கே வச்சுருப்பேன். இப்போ பெல் அடிக்கிற சவுண்டு கேட்குதா பார்க்கலாம். ஸோ கேட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். என் ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெல் அடிச்சுட்டு வந்தால் மட்டும்தான் நான் கதவு திறப்பேன். மற்றபடி கதவு தட்டினா கண்டு கூட மாட்டேன். பிகாஸ் அங்கே போட்டிருக்கேன் ரூம் இங்கே வந்தோடனே கண்ணு ஆட்டோமேட்டிக்காக பச்சை கலரில் தெரியணும்னு சொல்லிட்டு ரிங்குன்னு போட்டிருக்கேன். ஸோ ரிங் பண்ணிட்டு வர்றது தான் டிசிப்ளினும் கூட. அது தெரிஞ்சால் சரி, ஓகேங்களா. அப்படியே நம்ம ரூம்குள்ளே வந்துட்டோம்னா அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஏசி, ஓகேங்களா. நம்ம வந்து உட்காரத்துக்கு இந்த சைடு. ஸோ உட்காரும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காற்று வர மாதிரி நம்ம ஏசி வச்சுருக்கோம். நான் லைட்டு ஃபஸ்ட்டு போட்டுறேன். ஓகே. ஸோ இந்த மாதிரி நான் ரூம்குள்ளே வந்தோன்னா வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணிவிடுவேன். ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணிவிட்டு உட்கார்றது தான் என் செட்டப், ஓகேங்களா. இப்படி தான் நான் உட்காந்து எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி சொன்னால் கேம் ஆடுவேன், ஓகேங்களா. ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏசி. மேலே வந்து பார்த்திங்கன்னா க்ளவுட் இது ரெடி பண்ணியிருப்போம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். அதையும் காட்டில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேனு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளே பண்ணது தான், ஓகேங்களா. இது ஜன்னல் இருந்தது, சவுண்ட் ப்ரூஃபாக இருக்கணும், நம்ம சவுண்ட் அதிகமாக வச்சு பாட்டு கேட்போம் போது சவுண்ட் இதுவாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை க்ளோஸ் பண்ணிட்டு ஃபுல்லாக கருப்பு கலர் பெயிண்ட் அடிச்சிட்டோம், ஓகேங்களா. இந்த ஃபேன்லாம் வந்து பார்த்திங்கன்னா தூக்கி போடுற நிலமையில இருந்தது. அது தூக்கி வந்து பார்த்திங்கன்னா இங்கே மாட்டிக்கிட்டோம். அதுக்கடுத்து ஸ்டெபிலைசரு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பெல்லு, ஓகேங்களா. பெல் அடிச்சா கேட்குதுல்ல அந்த பெல்லு. இது வந்து பார்த்திங்கன்னா ரூம் ஸ்ப்ரே. நம்ம ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூம் ஸ்ப்ரே வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா 50 வாட் வந்து லைட்டு, ஓகேங்களா, LED லைட்டு. இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம வீடியோலாம் எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இது யூஸ் பண்ணி தான் எடுப்பேன். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா லைட்டிங் கரெக்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாட்டியோட பீரோலுங்க. பாட்டி வந்து பார்த்திங்கன்னா அப்போ யூஸ் பண்ண பீரோலு. அது பாட்டி ஞாபகமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இதை மட்டும் மாற்றாமல் இருக்கேன். மற்றபடி ரூமில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மாற்றியாச்சு. ப்ளஸ் ரூம் ஸ்டிக்கர் வால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் ஒட்டிருக்கோம். இந்த வாலோட கலர் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பச்சை கலர் தான். பட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே மாற்றிருக்கோம். இதுக்கான ஃபுல் வீடியோவும் நான் போட்டிருக்கேன், அதையும் மேலே கொடுக்குறேன். யாராவது ரூமில் இதை பண்ணலான்னு இருந்தீங்கன்னா ஒரு வாட்டி இந்த வீடியோ பார்த்துட்டு பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட ரொனால்டோவோட வெறியன்னு சொல்லிட்டு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே ரொனால்டோ தான் நம்மளது மோஸ்ட்லி இருக்கும். ஸோ டேபிள் வந்து பார்த்திங்கன்னா மோட்டிவேட் பண்ணுற மாதிரியும் சரி, இந்த சைடு பார்த்தாலும் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி, ப்ளஸ் இந்த வேர்ட்ஸ்லாம், ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொனால்டோ ஃபுல் மோட்டிவேஷனாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் வச்சுருப்போம். பிகாஸ் டைம் வேஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு டைம் வேஸ்ட் பண்ணுறோன்னீங்களா. இப்போ இப்படி உட்காந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோன்னீங்களா, டக்குன்னு இப்படி திரும்பும்போது இது கண்ணில் படும். அப்போ இது படிக்கும்போது நம்ம இதுக்காக இல்லையே, நம்ம ஒர்க் பார்க்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி கேம் ஆடிட்டு இருப்பேன், ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா PlayStation 5 தானே, ஆமாம், PlayStation 5 நிறைய பேரோட ட்ரீமு ஒரு ஓரமாக கிடக்குது. நேற்று கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைடர்மேன் கேம் ஆடிட்டு இருந்தோம். ஸோ மெயின்லி இதை வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கினதுக்கு காரணம் இதில் இருக்கிற கேம்ஸ் ஆடணும்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்கிறேன். காட் ஆஃப் வார் ஆடணும்னு ரொம்ப ஆசை. ஸோ அதனால தான் வாங்கினேன், அதையும் ஆடி முடிச்சிட்டேன். ஸோ மேலெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே யூஸ்டு ஐட்டம்ஸ், அதுக்கான பாக்ஸ் அந்த மாதிரிலாம் தான் இருக்கும் எல்லாமே. ஸோ தாத்தாவோட ஃபோட்டோலாம் இருக்குது, அதெல்லாம் பார்க்காதீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மல்டிஃபங்க்ஷனல் எலக்ட்ரிக் கிளீனிங் ப்ரஷ்ன்னு சொல்லிட்டு இதுக்கான வீடியோவும் போட்டிருப்பேன் ஷார்ட்ஸில். அதையும் வேணால் பாருங்கள். அது வேணும்னா அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா. சரி, ஓகே. நான் மெயினாக இந்த வீடியோவில் சொல்கிறது, நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் ரூமில் வச்சுட்ருக்கோம். அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் DXA ஆர்கனைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் ப்ராடக்ட்ஸ் தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். அதாவது ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ்னால் ஒரு 18லேருந்து 20 ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணுவோம். எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ் ஆகும். 10ல் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபரில் கிராப் பண்ணோன்னா மறக்காமல் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் ப்ராடக்ட்ஸ் அப்லோட் பண்ணிகிட்டே வருவோம். உங்களுக்கும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா வெறும் 6 பேர் இருந்தோம். என் ஃப்ரெண்டு ஒரு 4 பேர் சேர்த்து ஒரு 12லேருந்து 10 பேர் தான் இருந்தோம். பட் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் ஜாயின் பண்ணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா 43 மெம்பர்ஸ் இருக்கீங்க. ஸோ ஹோப் உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அமேசானில் நான் அடிக்கடி ப்ராடக்ட் வாங்கணும் ப்ரோ, ஆனால் ஆஃபரே தெரியல ப்ரோ அப்படின்றவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இந்த வீடியோவில் காட்டுற எல்லா ப்ராடக்ட்ஸுக்கான டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன், ஓகேங்களா. எல்லா ப்ராடக்ட்ஸுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம திருப்பி அப்படியே விளாக் கண்டினியூ பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயின் செட்டப்பே. இது வந்து பார்த்திங்கன்னா பர்சனலாக சொல்கிறேன், ரொம்ப நாள் ஆசைப்பட்டு பில்ட் பண்ணது.
ஃபைனலாக பில் பண்ணிட்டேன். இதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பிக்சர்ஸ் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் என் ரூம் இருந்தது இதுக்கு முன்னாடி. இந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வாங்கினது சாம்சங் மானிட்ரு. இந்த மானிட்ரு வாங்கினோம். அது கூட வந்து பார்த்திங்கன்னா எல்ஜி மானிட்ரு வாங்கணும். இருங்க நான் ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணுறேன். நல்லா இருக்கா? இது இருட்டில் எடுக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. சரி வேண்டாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம செகண்ட் மானிட்ரு. பட் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டாண்டு வாங்கிட்டோம். இதில் கொடுமை என்ன தெரியுங்களா, மானிட்ரு கூட 10K தான். ஆனால் இந்த ஸ்டாண்டு மட்டுமே நம்மளுக்கு 5K வந்துடுச்சு. பிகாஸ் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அலைன் பண்ணோன்னா அந்த ஸ்டாண்ட் தான் வாங்கி ஆகணும்னு சொன்னாங்க. போடா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போ இதில் தான் பேசிகிட்டு இருக்கேன் நான். சார்ஜ் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி அதான் சார்ஜ் போட்டேன். ப்ளஸ் கீபோர்ட் மவுஸ் வாங்கியிருந்தோம். ஓகேங்களா, கீபோர்ட் ரேட்டும் கொஞ்சம் அதிகம் தான். நான் ப்ரைஸ் சொல்ல விரும்பல. பிகாஸ் யாராவது பில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் வந்துடும். அப்போல்லாம் ஒன்றுமே கிடையாது. உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ மற்றவங்க பண்ணனால நானும் பண்ணணும்னு அவசியமே இல்லை. உங்கள் பட்ஜெட்டுக்கு எது கரெக்டாக இருக்கோ அதை பண்ணுங்கள். ஸோ கீபோர்ட் மவுஸு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒயரிங் தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஆம்பிளிஃபயரு நம்ம ரஞ்சித் ப்ரோ செஞ்சு கொடுத்தாரு. ப்ளஸ் பிசி இது தான். ஓகேங்களா, அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடியோடு இருக்கும். பட் அது எடுத்து காட்ட வேண்டாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரேசர் ஹெட்செட்டு கேமிங் யூஸ் பண்ணுறது. இது வந்து பார்த்திங்கன்னா கபோர்டு உள்ள திங்ஸ் எல்லாமே வச்சுருப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்டோரேஜ் பிளேஸ் மாதிரி. ஓகேங்களா, இதுலேயே எனக்கு தேவையானது வச்சுருப்பேன். வேறு என்ன ரூமில் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா மெமரிஸ் இருக்கிற மாதிரி என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருப்பேன். எக்ஸாம்பிள் நான் காலேஜில் அவார்டு வாங்கினது, அதுக்கப்புறம் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட ஃபோட்டோ, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெமரிஸ் இல்லை. சரி எடுத்து எங்கே வைக்குதுன்னு எல்லாம் நல்லா வச்சுருக்கேன். ஓகேங்களா, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா டேபு. இது வந்து எங்கள் அம்மா யூஸ் பண்ணுறது, சும்மா வீடியோக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் ஆக்சசரிஸ் ஃபுல்லாகவே. செகண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் ஆக்சசரிஸ் ஃபுல்லாக இருக்கும். எத்தனை ஃபோன் வாங்கியிருப்பேன்னு சொல்லிட்டு சத்தியமாக எனக்கு தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 10 ஃபோன் பாக்ஸ் இருக்குது. வாங்கி வேஸ்ட்டு தாங்க ஆகுது ஃபோனு. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆண்ட்ராய்டு வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக 2 to 3 years தான். அதுக்கடுத்து மாற்றிங்கன்னா தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி யூஸ் பண்ணாத ப்ராடக்ட்ஸ் வந்து வச்சுருப்பேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வெயிட் கேஜெட்ஸ். ஓகேங்களா, திடீர்னு கேம் ஆடிட்டே இருப்போம். ஒரு பாங் கேட்டோன்னா மோட்டிவேஷன் வரும். எட்ரா வெயிட்டுன்னு சொல்லிட்டு போடுறதுக்காக தான் எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே எடுத்து ஒர்க் அவுட் பண்ண வேண்டியதுதான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் ப்ரோட்டீன் பவுட்ரு. இது நான் ஹெட்செட் காமிச்சேன் இல்லையா, அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கிறதுக்கான கேமரா ஸ்டாண்டு. இது விளாக் தானே எடுக்கணும்னு சொல்லிட்டு ஸ்டாண்டு யூஸ் பண்ணலை. வேறு என்ன கைஸ், ரூம் டூர்னு கேட்டிங்க. இதுதான் ரூம் டூர். இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கும். ப்ராடக்ட்ஸ் மீன்ஸ் வீட்டுக்கு யூஸ் பண்ணுற புக்கு, நாங்கள் படித்த புக்கு, ப்ளஸ் வீட்டுக்கு தேவையான சாமான் சில இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கும். ஒன்றும் பெருசாலாம் இல்லை. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வேறு என்னங்க, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன கிஃப்ட் மாதிரி வந்தது. எதுக்கு தூக்கி போட்டணும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். திடீர்னு சில பேர்லாம் என் ரூமில் வந்து கூட கேட்டிருக்காங்க, என்னடா இதுன்னு சொல்லிட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிங்கு நல்லா தெரியும், இருந்தாலும் நம்மளை வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நடிக்கிறாங்களாம். அது இல்லாமல் இன்னொரு பூமர்ஸ்லாம் வந்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க, பாம்புலாம் ரூமில் வச்சா விளங்குமாப்பா, ஏன்ப்பா இப்படி பண்ணுற அப்படின்வாங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, அவங்க எல்லாம் எதுவுமே வச்சு இல்லாமல் எல்லாத்துலேயும் கிழிச்சிட்டாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா வச்சனால தான் எதுவுமே கிழிக்கல. ஓகேங்களா, மேபி அவங்க வீடியோ பார்ப்பாங்களா தெரியல, பட் பார்த்தாங்கன்னா கஷ்டம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாய்க்கு வளருது கைஸ். தொடர்ந்து 8 நிமிஷம் பேசிகிட்டு இருக்கல. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்குவாட் வாங்கினேன். அது வந்து பார்த்திங்கன்னா ரோட்டு கடையில் தான் வாங்கினேன். இது வந்து லைட்டாக கீழே விழுந்து டேமேஜ் ஆகிடுச்சு. பட் எனிவே சூப்பராக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா மடக்கி எடுத்துக்கலாம். இன்னும் ஃப்ளிக்கர் ஆகுது. ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மனசு கஷ்டமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் கைஸ். இந்த புல்லட் நான் வந்து பார்த்திங்கன்னா ரோட்டு கடையில் வாங்கினேன். அந்த அசெத்திட்டிக்காக ஏதோ ஒன்று அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வைப்பாங்களா, அதில் வாங்கினேன். இது எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆனால் வெயிட் தான், இது நல்ல வெயிட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 1000 rupees கிட்ட வாங்கினேன். ஒன்றுமே கிடையாது. இது பாருங்கள், வேஸ்டான ஸ்க்ரூ நெட்டுலாம் வெல்டிங் பண்ணி தான் கொடுத்துருக்கான். பட் அரௌண்ட் 1000 rupees கொடுத்து அதை வாங்கினேன். அது மனசு இன்றைக்கி வரைக்கும் கேட்கல. பட் பிடிச்சிருந்ததுன்னு டக்குன்னு வாங்கிட்டேன். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வாங்கினது. அதுக்கும் ஷார்ட்ஸ் நிறைய போட்டிருப்பேன். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கைஸ், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஏதாவது வேணும்னா டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ் நான் போடுவேன். மற்றபடி ஒன்றா நான் வந்து பார்த்திங்கன்னா இது எவ்வளோ அது எவ்வளோலாம் சொல்ல விரும்பலை. அது சொன்னால் நான் ஃபில்டர் பண்ணுற மாதிரி ஆகிடும். ப்ளஸ் ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ், என் சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 to 30 ஏஜுக்குள்ளே இருக்கவங்க தான் பார்க்குறாங்க. அதோட கம்மினா 20 to 18 ஏஜ் அந்த ரேஞ்சில் பார்க்குற பசங்க தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடும். இவன் இதெல்லாம் வச்சுருக்கான், வாங்கினா நம்மளும் இந்த மாதிரி தான் வாங்கணுன்ட்டு. அதுவே வேண்டாம். இப்போவே வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து டபுள் மானிட்டர் செட்டப் எவ்வளோ ஆச்சு, பிசிக்கு எவ்வளோ ஆச்சு, நானும் அதை பில் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்கும்போது நம்ம ஏதோ தப்பு பண்ணுறோமோன்ற ஒரு தாட் வந்தது. ஸோ அதனால் உங்கள் ரேஞ்சுக்கு நீங்கள் பண்ணுங்கள். உன்னோட எனக்கு ரேஞ்ச் அதிகம் தாண்டானா தாராளமாக பண்ணுங்கள். பட் தயவு செஞ்சு இன்ஃப்ளூயன்ஸ் என்னால் ஆகாதீங்க.
நான் அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற ஆளும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் கைஸ், நான் வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படி இப்போது உங்கள் இதில் தான் எல்லாத்தையும் காமிச்சேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூம் டூரு. பிசியில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக நம்ம வந்து செலவு பண்ணியிருக்கோம். கேம்ஸுக்கும் சரி, ப்ளே ஸ்டேஷன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கேம்ஸுக்குன்னு செலவு பண்ணிடுவோம். பட்ஜெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நினச்சதோட அதிகமாகவே போயிடுச்சு. பட் எனிவேஸ் ரூம் டூருன்னும் போது என் ரூமில் இதெல்லாம் தான் இருக்குது. நிறைய பேருக்கு டவுட் வந்திருக்கும். ஸோ அதனால தான் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டான்னு சொல்லிட்டு உடனே ஒரு வீடியோ போட்டேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நான் உன்னை பார்த்ததே இல்லைடானா ஒன்றும் பிரச்சனை இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணலாம் வேணாம். வீடியோஸ் நிறைய இருக்குது. அந்த வீடியோலாம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ யாராவது இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் நான் வாங்கணும் ப்ரோ, ஆனால் ஆஃபர் ப்ரைஸில் வாங்கணும் போது டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் இருக்குது, மறக்காமல் அந்த சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டீம் வச்சு அதை ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? நம்ம ஒன்றும் அதை பண்ணல, நம்ம அதுக்குன்னு ஒரு 2 to 3 ஒர்க்கர்ஸ்லாம் வச்சு அதை ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. டாடா பாய்.